வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 12 கூடைகள் இருக்குது. இது ஒரு ரீசெண்டாக நான் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. தேங்க்யூ ஸோ மச் மேம். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் ஒன்றும் இருக்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. நான் அதே மாதிரியே நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் என்ன மாடலில் போட்டிருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த கூடைக்கு 2 ரோல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கூடைக்கும் 2 கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே நார்மல் வயர் டீலக்ஸ் வயர் தான் யூஸ் பண்ணி இந்த கூடைகளை எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும், இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாடலில் கூடைகள் வேணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா நான் அதே மாதிரி கூடைகள் பின்னி கொடுப்பேன். நான் எல்லாத்துக்குமே நான் 2 வயர் ஹேண்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னர் வயரும் சேம் அதே கலர்லேயே வச்சு நீட்டாக இந்த கூடைகளை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ஸில் மாடல்ஸில் நான் மேக் பண்ணியிருக்கேங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும், கூடைகள் மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே மாதிரியான வயரை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ காமனாக என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேஸ் போட்டு முடித்ததும் அடியில் நான் குச்சி சொருகியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு தான் எல்லா கூடைகளுக்குமே போட்டிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி இன்னர் வேரை சைடாக சொருகிக்கோங்க. சேம் அதே கலர்லேயே வச்சுக்கோங்க. இந்த கூடைகள் எல்லாமே பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு, நம்ம டெய்லி யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கூட கூடைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், இது டார்க் ப்ளூ வித் சாண்டில் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். 2 ரோல் தான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ளூ நிறையா யூஸ் பண்ணிவிட்டு சாண்டில் கம்மியாக யூஸ் பண்ணி பிளெயினாக ஒரு இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம 6 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 9 லைன் போட்டுக்கோங்க. ஹைட் 23 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. நம்ம இது காமனான பேசிக் மெஷர்மெண்ட்டு, ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு என்னோட வயருக்கு. ஹேண்டில் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னர் வயர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒவ்வொரு மாடலாக நம்ம பார்க்கலாம். அதோட கலர் காம்பினேஷன்ஸையும் பார்த்துடலாம். இது பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ரோஸ் வித் லைட் க்ரீனு. இது பெரிய செக்குடு டைப்பில் நான் போட்டிருக்கேன். நான் அதாவது 8 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 8 8 8னா 24 வந்துருமா. அதே மாதிரி பேஸும் போட்டுக்கணும், ஹைட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கணும். அப்படி போடுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய செக்குடாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஹேண்டில் இன்னர் வயர் 3 வயர் நான் வச்சுருக்கேன். நான் இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோவே இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 ரோலுக்கு நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கோம். அதையும் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். இது மாம்பழம் மஞ்சள் கலர் அண்டு டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், 5 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் 4 இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு 24 கிடச்சிரும். அதாவது நம்மளுக்கு லென்த் 24 இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட்டு நம்ம எப்படி லென்த்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹைட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், ஒரு டொமேட்டோ ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். பார்டரில் பிளெயினாக வரணும். அந்த இடத்துல பூ டிசைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி பேட்டர்னுக்கெலாம் நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ரோல் ரெட் எடுத்துக்கோங்க, 1 ரோல் ஒயிட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மிச்சம் இருக்கும் வயரு. ஆனால் நீங்கள் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வயர் நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நியூ பேட்டர்ன்ஸ் போடுறப்ப இது லைட் க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி செக்கடை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி நம்ம ஒயிட் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம். 2 லைன் கொடுத்துருக்கேன். ஹைட்டில் பேஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த பேட்டர்ன் இது ஒரு பேட்டர்னுங்க. இந்த கலர் காம்பினேஷன் அந்த லைட் க்ரீனுக்கு இந்த ஒயிட் உங்களுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு இது லைன் பாஸ்கெட் மாடலில் டார்க் ரோஸ் வித் சாண்டில் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான்
இந்த லைன் பேஸ்கெட் மாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குங்க. சின்ன கூடையாக இருக்கட்டும், பெரிய கூடையாக இருக்கட்டும், எல்லா விதமான பேட்டர்ன்லாம் கலர் காம்பினேஷனில் போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட வந்து நம்ம ஒயிட் வித் இந்த மாதிரி சாண்டில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் கூட. அதனால் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுங்க டார்க் கலர்ஸோட. இது பாருங்கள், லைட் ரோஸ் வித் வயலட் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன செக்குடு 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூடைகள் வந்து நீங்கள் லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி யூசேஜுக்கும் நீங்கள் வந்து கொண்டுட்டு போகலாம் இந்த மாதிரி கூடைகளை. கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, கடைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூடைகளை வந்து நீங்கள். அடுத்து வந்து டார்க் க்ரீன் வித் ஒயிட்டு. இதில் வந்து க்ரீன் வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன்ஸாக நம்ம போட்டுட்டு ஒயிட் ஃபுல்லாகவே வந்து சுத்து வயர் தான் கொடுத்துருக்கு. ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ப்ளைனாக வந்து க்ரீன் கொடுத்தாச்சு. அதனால் நம்மளுக்கு இது ஒரு டிசைன் பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒயிட் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்னில். இன்னர் வேர் சேம் அதே கலரே வைங்க. அப்போ தான் வந்து கூடையோட இன்னர் வியூ வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்ல ஒரு லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். சென்டரில் மட்டும் இந்த மாதிரி க்ரீன் கலர் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமே எல்லோ கலர் வர்றோம். ஹேண்டில் வந்து டார்க் க்ரீனில் போட்டிருக்கேன். அந்த பிளெயினாக வருதுல அந்த இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர் டிசைன் போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில்னாலும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இது வந்து டொமேட்டோ ரெட் வித் ஒயிட் கலரில் லைன் பேஸ்கெட் மாடல் தான். இது வந்து சின்ன சின்ன லைன் பேஸ்கெட் வர மாதிரி 2 ஒயிட்டு ஒரு ரெட்டு, 2 ஒயிட்டு ஒரு ரெட்டு, இந்த மாதிரி பேட்டர்னில் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த கூடையை. ஒவ்வொரு கூட ஒவ்வொரு பேட்டர்ன் தாங்க. நம்மள்ட்ட என்ன எப்படி வயர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன பேட்டர்ன் டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டார்க் ஆரஞ்சு வித் டார்க் க்ரீனு பார்த்திங்களா, நல்லாயிருக்கும். இதுவும் 5 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து 4 இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேண்டில் வந்து 2 கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். எஸ் டைப் ஹேண்டிலு. அந்த க்ரீன் கலர் வயர்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அதே மாதிரி நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா 6 அடியில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. என்னோடய வயருக்கு 2 ரோல் யூஸ் பண்ணினாலே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து டார்க் ரோஸ் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் நான். 2 ரோலில் இப்போ நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதே பேட்டர்ன் இதே கலர் காம்பினேஷனில் நீங்கள் சின்ன கூடையும் போட்டுக்கலாம். 3 ரோலு 4 ரோலு இந்த மாதிரி கூடைகளும் பெரிய கூடைகளும் நீங்கள் போட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்போ நீங்கள் போட்டாலுமே நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகிக்கோங்க. ஹேண்டில் வந்து சைடாக சொருகிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஹேண்டில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி சைடாக நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. இந்த கூடைகளில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகளோட ரேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு வந்து நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.